எஸ்ஐஆர் சீர்திருத்தமா சதியா? வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் மூலமா சுமார் 1 கோடி பேர் நீக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. பீகாரை பத்தி பேசின தமிழ்நாட்டுக்கு அதை விட பெருசா இந்த நீக்கம் இருக்கிறது அரசியல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலமா 97 லட்சம் வாக்காளர்கள், அதாவது சுமார் 15% பேர் நீக்கப்பட்ட நிலையில 6 கோடியே 41 லட்சமா இருந்த தமிழக வாக்காளர்களோட எண்ணிக்கை 5 கோடியே 43 லட்சமா குறைஞ்சிருக்கு. இந்த எண்ணிக்கை கடந்த 2011 தேர்தல் நேரத்தில் இருந்த 5 கோடியே 50 லட்சம் வாக்காளர்களை விட குறைஞ்சு 14 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ திரும்பி இருக்குன்னே சொல்லலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 27 லட்சம் பேர் இறந்து விட்டதாகவும், நிரந்தரமா சுமார் 66 லட்சம் பேர் இடம்பெயர்ந்து விட்டதாகவும், சுமார் 4 லட்சம் பேர் 2 இடங்கள்ல பதிவு செஞ்சிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கை முறையா நடத்தப்பட்டுச்சா? கடந்த பல தேர்தல்களில் 1 கோடி போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்களா? சிறுபான்மையினர் பெண்கள் வாக்குகளை குறி வச்சும் நீக்கம் நடந்திருக்கா? இதை பத்தி எல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். எஸ்ஐஆர் மூலம் அதிகபட்சமா சென்னை மாவட்டத்தில் மட்டும் 14 லட்சம் வாக்காளர்கள், அதாவது சுமார் 35% வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிற நிலையில 3ல் ஒருத்தரோட பேர் நீக்கப்பட்டிருக்கு. சுமார் 12 லட்சம் பேர் சென்னையில இருந்து நிரந்தரமா இடம் மாறிட்டதா காரணம் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேயே பெரிய தொகுதியா இருக்கிற சோழிங்கநல்லூர் தொகுதியில சுமார் 2.5 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. எஸ்ஐஆர்ல அதிகபட்சமா வாக்காளர்கள் நீக்கப்பட்ட முதல் 3 மாவட்டங்களா இருக்கிற சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர்ல இருக்கிற 33 தொகுதிகளில் 32 தொகுதிகளை 2021 தேர்தலில் திமுக மற்றும் அதோட கூட்டணி கட்சிகள் கைப்பற்றி இருக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு அடுத்துதான் அதிக வாக்குகள் நீக்கப்பட்ட மாவட்டங்களா? கோவை மற்றும் திருப்பூர் 2லையும் அதிமுக கூட்டணி கடந்த 2021 தேர்தலில் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. கோவையில் இருக்கிற 10 தொகுதியிலையும் அதிமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளுமே வெற்றி பெற்றிருக்கிறதும் கவனம் பெறுது. பீகார்ல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் பணிகள் வாயிலா சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. குறிப்பா தமிழகத்துல கடும் கண்டனங்களும் எதிர்ப்பலையும் எழுந்துச்சு. இதுக்கு எதிராக பீகார்ல ராகுல் நடத்தின போராட்டத்துல தமிழக முதல்வரே நேர்ல போய் கலந்துகிட்டாரு. தமிழகத்துல எஸ்ஐஆர் நடவடிக்கையை மேற்கொள்ள எதிர்ப்பு தெரிவிச்சு திமுக அதோட கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து கடந்த மாதம் மாநிலம் முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்துச்சு. ஆனாலும் எஸ்ஐஆர் பணிகள்ல பிஎல்ஓக்களோட இணைஞ்சு திமுக நிர்வாகிகள் பம்பரமா சுழன்று வேலை செஞ்சதா சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையிலையும் இவ்வளவு பெரிய நீக்கம் நடந்திருக்கிறது திமுகவுக்கே அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். இன்னொரு பக்கம் எல்லாரும் சென்னையில செட்டில் ஆகணும்னு வர சென்னையில இருந்து பல லட்சம் பேர் ஊரையே காலி செஞ்சுட்டு எங்க போயிருப்பாங்கங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 5000த்திற்கும் குறைவான வாக்குகள் 39 தொகுதிகளோட வெற்றி தோல்விகளை தீர்மானிச்சிருக்கு. குறிப்பா திமுக 13 மாவட்டங்கள்ல 17 தொகுதிகளில் 5000த்திற்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக 10 மாவட்டங்கள்ல 12 தொகுதிகளையும், காங்கிரஸ் 4, பாஜக 2, பாமக 2 தொகுதிகளையும் 5000த்திற்கும் குறைவான வாக்குகள்ல தான் வெற்றி பெற்றிருக்கு. விடுதலை சிறுத்தைகளோட 2 எம்எல்ஏக்கள் 5000 ஓட்டுகளுக்கும் குறைவான வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே சென்னை தீநகர் தொகுதியில திமுக வேட்பாளர் வெறும் 137 வாக்குகள்ல எம்எல்ஏ வாகி இருக்காரு. இப்படி தேர்தல் வெற்றி தோல்விகளை மிக குறைந்த வாக்குகளே தீர்மானிக்கிற நிலையில ஒவ்வொரு தொகுதியிலையும் நீக்கப்பட்டிருக்கிற வாக்குகள் 20,000 லட்சங்களை தாண்டுது. இவ்வளவு பெரிய நீக்கம் எந்த கட்சிக்கு சாதகம், யாருக்கு பாதகம் அப்படிங்கிறதையும் பார்க்கிறது அவசியமா இருக்கு. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலமா திட்டமிட்டு குறிப்பிட்ட வாக்காளர்கள் குறிவைக்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்கிறதா குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பா இஸ்லாமியர்களோட வாக்குகள் பல தொகுதிகளில் நீக்கப்பட்டிருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்கு திமுக. ஆனா எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு அமோக வரவேற்பு தெரிவிச்சிருக்கிற பாஜகவும் அதிமுகவும் போலி வாக்குகள் மூலமாதான் திமுக தொடர் வெற்றிகளை சாதிச்சிருக்குன்னு குற்றம் சுமத்த துவங்கியிருக்கு. ஒருத்தரோட அடிப்படையான ஜனநாயக உரிமையே ஓட்டு போடுறது தான். இன்னும் கூட இந்தியாவில் 80% ஓட்டுப்பதிவு நடக்காத சூழல் நிலவுது. 100% ஓட்டுப்பதிவுக்கு அரசும் சமூக நல ஆர்வலர்களும் இன்னும் பல அமைப்புகளும் முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியம்னு தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் விளம்பரங்களை வெளியிட்டு இருக்கிற நிலையில ஒருத்தருக்கு ஓட்டு இருக்காங்கிறதையே சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறதா விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்துல எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் சரியா மேற்கொள்ளப்படுதாங்கிற கேள்விகளையும் எழுப்புது. உதாரணத்துக்கு பீகார்ல சுமார் 65 லட்சம் பேர் நீக்கப்பட சுமார் 22 லட்சம் பேர் திரும்பவும் சேர்க்கப்பட்டாங்க. ஆனா பீகாரோட முசாஃபர்பூர், பாட்னா, நவடா மாவட்டங்கள்ல நீக்கப்பட்ட வாக்காளர்களை விட திரும்பவும் சேர்க்கப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 30,000 இருந்து 80,000 வரைக்கும் அதிகமாயிருக்கு. இந்த புள்ளி விவரங்கள் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த நடவடிக்கைகள் மேல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புது. தமிழ்நாட்டில் இறந்தவர்கள் சுமார் 30 லட்சம் பேரும், இரட்டை பதிவுல சுமார் 4 லட்சம் பேரும் நீக்கப்பட்டது சீர்திருத்தமா பார்க்கப்படுற சூழ்நிலையில இடம்பெயர்ந்தவர்கள்னு குறிப்பிட்டு சுமார் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எங்க போனாங்க, திரும்பவும் இவங்களை சேர்க்கிறதுல இருக்கிற வாய்ப்புகளும் அவங்கள பத்தின தெளிவான புள்ளி விவரங்களும் தான் எஸ்ஐஆர் நடவடிக்கையில எந்த சதியும் இல்லைங்கிறத நிரூபிக்கும்.